இவனை பார்த்தா மலேசியால இருந்து வந்த ஆள் மாதிரியே தெரியலையே. டேய், மலேசியால இருக்கிறவங்களுக்கு என்ன தனி முகமா இருக்கு? அது இல்லடா, ஒரு பெரிய தொழிலதிபர்னு பார்லமா சொல்லிச்சு. நான் கூட ஒரு கோட்டு சூட்டு அப்படியே மாசம் ஒரு கண்ணாடி எல்லாம் போட்டு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நேத்தோட கண்டினியூஷன்ல ரோஹினியோட அம்மா கேக்குறாங்க, இதான் உங்க அப்பா மலேசியால இருக்காருன்னு சொல்லிருக்கல, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த போட்டோ அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப வித்யா காமெடியா சொல்றாங்க, அந்த அப்பா செத்து போயிட்டாரு, உங்க பொண்ணுதான் கொன்னுட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோஹினி, ஏண்டி இப்படி லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என் வீட்டுல இருக்க முத்து மீனாவும் மலேசியா போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் இல்லாம மனோஜோட அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. ரோஹினியோட அம்மா கேக்குறாங்க, இன்னும் எத்தனை பொய் தாண்டி நீ சொல்லுவ? இப்ப ரோஹினி சொல்றாங்க, சொன்ன பொய்யான அப்பான்னு ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் அவங்க அதை பத்தி கேட்டுட்டே தான் இருப்பாங்க. இவ்வளவு தூரம் நான் சமாளிச்சதே பெரிய விஷயம், இதுக்கு மேல முடியாது, அதனாலதான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரோஹினியோட அம்மா சொல்றாங்க, நீ இதுக்கு முன்னாடி சொன்ன பொய்யாலேயே உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி நீ அடுக்கடுக்கா பொய் சொல்லிட்டே போனா என்ன அர்த்தம்? நாளைக்கு இதெல்லாம் தெரிய வரும்போது அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? அப்ப ரோஹினி சொல்றாங்க, எது எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்ப வித்யா கேக்குறாங்க, அம்மா இந்த போட்டோவை எதுக்கு உன் வீட்டுல காட்டணும்னு சொல்ற? அதுக்கு ரோஹினி சொல்றாங்க, பொய் சொன்னா அதுல உண்மை கொஞ்சம் இருக்கணும். ரோஹினியோட அம்மா சொல்றாங்க, நீ திரும்ப திரும்ப தப்பு பண்றியோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் சொல்றேன், நீ சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கோ, அதுதான் உன் வாழ்க்கைக்கே பாதுகாப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னதும் ரோஹினி யோசிக்கிறாங்க. ரோஹினியோட அம்மா உண்மைய சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஹினிக்கு ரொம்ப கோவம் வருது, திட்டுறாங்க. திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா ரோட்ல செருப்பு தைச்சிட்டு இருக்க தாத்தா பாட்டியை காட்டுறாங்க. அப்ப போலீஸ் வராங்க, வந்து பிளாட்ஃபார்ம்ல இப்படி எல்லாம் கடை வச்சிருக்க கூடாது, எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அப்ப முத்துவும் மீனாவும் கரெக்டா அங்க போறாங்க. போயிட்டு என்ன சார் நியாயம் இது அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. அப்ப அந்த தாத்தாவும் பாட்டியும் போய் போலீஸ் கிட்ட கெஞ்சுறாங்க. அந்த போலீஸ் வந்து அந்த பாட்டியை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அப்ப அந்த பாட்டி போய் கீழே விழுந்து தலையில அடிபட்டுருது. அதை பார்த்த முத்துக்கு கோவம் வந்து அந்த போலீஸ்காரர் சட்டையே போய் பிடிச்சிடுறாரு. அங்க கூட இருந்த போலீஸ் தான் முத்துவை திட்டி பிரிச்சு விடுறாரு. அந்த இன்னொரு போலீஸ் கிட்டயும் பப்ளிக் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, கோவப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனாவும் கூப்பிடுறாங்க, பாட்டிக்கு தலையில ரத்தம் வருதுங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த பாட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அது மீனாவோட தங்கச்சி சீதா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரத்தம் மட்டும் நிறைய போயிருச்சு, பி பாசிட்டிவ் பிளட் வேணும், அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க உள்ள வந்து அந்த தாத்தா கிட்ட பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளட் தேடுறதுக்காக போறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா வீட்டுல காட்டுறாங்க. வரும்போதே ரோஹினி ஆக்டிங் பண்ணிட்டே வராங்க. கரெக்டா விஜயா எங்கம்மா போற அப்படின்னு கேக்குறாங்க. ரோஹினி உடனே போட்டோவை எடுத்து பார்த்தா அழுகுறாங்க. இது எங்க அப்பா ஆன்டி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. மனோஜும் வராரு. மனோஜும் விஜயாவும் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்ப மனோஜ் சொல்லுவாரு, உங்க அப்பா இடத்துல இருந்து நான் இனிமே உன்னை பாத்துக்குவேன் ரோஹினி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த போட்டோக்கு பூவெல்லாம் எடுத்து வச்சு கும்பிடுறாரு. அதுக்கப்புறம் விஜயா கும்பிட போறாங்க. உங்க பொண்ணுக்கு எப்படியாவது சொத்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க. அப்ப ஸ்ருதி வந்து ரவி கிட்ட சொல்றாங்க, உங்க அம்மா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்காங்க, இப்ப கூட சொத்து பத்தி பேசிட்டு இருக்காங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கரெக்டா முத்துவும் மீனாவும் உள்ள வராங்க. மனோஜ பார்த்து, என்னடா திருப்பி கந்திஷ்டி போட்டோ வாங்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அண்ணாமலை தான், உனக்கு எல்லாமே கிண்டல் தானா, இது ரோஹினியோட அப்பா போட்டோடா அப்படின்னு சொல்றாரு. முத்துவும் போய் பாக்குறாரு. பார்த்துட்டு இது மலேசியால இருக்கவங்க மாதிரி தெரியலையே, நல்லா கோட் சூட் எல்லாம் கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருப்பாருன்னு பார்த்தா என்னமோ பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஜயாவும் போய் செக் பண்றாங்க. அதுக்கும் ரோஹினி சமாளிக்கிறாங்க, எங்க அப்பா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹோட்டல்ல வேலை செஞ்சுதான் முன்னேறி வந்தாரு, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ எடுத்த போட்டோ, இந்த ஒரு போட்டோவை தான் நான் மலேசியால இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து அண்ணாமலை கிட்ட கேக்குறாரு, அப்பா உனக்கு தெரிஞ்சவங்க யாரா பி பாசிட்டிவ்ல இருந்தா சொல்லுப்பா. அப்ப மனோஜ் முழிக்கிறாரு. அண்ணாமலை கேக்குறாரு, எதுக்கு கேக்குற, யாருக்கு அப்படின்னு கேக்குறாரு. முத்து சொல்றாரு, ஒரு வயசானவங்களுக்கு அடிபட்டுருச்சுப்பா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ரவிதா சொல்றாரு, டே மனோஜும் பி பாசிட்டிவ் தான்டா அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை அப்போ, மனோஜ் நீ போய் கொஞ்சம் உதவி செய்டா. அதுக்கு மனோஜ், ஐயோ அப்பா நானும் போலப்பா அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை சொல்றாரு, உயிரை காப்பாத்துறது புண்ணியம்டா. அதுக்கு மனோஜ் வந்து, அப்ப என் உடம்புல ஒரு ரத்தம் குறையறதுக்கா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஸ்ருதி வந்து, மனோஜ் அவங்க என்ன லாரி நிறையவா பிளட் எடுக்க போறாங்க, தேவையான அளவு தான் எடுப்பாங்க, அது மட்டும் இல்லாம பிளட் கொடுத்தா ரொம்ப நல்லது, இங்க பிளட் கொடுத்த 24 ஹார்ஸ்ல இருந்து 48 ஹார்ஸ்க்குள்ள உங்க பிளட் ரீஜெனரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனோஜ் சொல்றாரு, நான் இதுக்கு முன்னாடி பிளட் கொடுத்தது இல்ல, எனக்கு பயம், ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணாமலை சொல்றாரு, டே முத்து கூட அடிக்கடி பிளட் கொடுப்பான்டா. ஸ்ருதி அப்போ, ஓ நீங்க டோனரா அப்படின்னு கேக்குறாங்க. முத்து வந்து, ஆமா ரோட்ல எத்தனை ஆக்சிடென்ட் பாக்குறோம், அதனால என்னால என்ன முடியுமோன்னு சொல்லிட்டு அப்பப்போ அவங்க போன் பண்ணுவாங்க, நான் போய் பிளட் கொடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியும் முத்துவும் ரொம்ப பாராட்டுறாங்க. யாரும் சேர்ந்து மனோஜை திட்டிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. எங்க மனோஜ் எதுக்குங்க ரத்தம் கொடுக்கணும், அவனுக்கே சின்ன வயசுல இருந்து ரத்தம் ஓட்ட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. முத்து வந்து சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, அவனுக்கு பயம். அண்ணாமலையும், முத்து நான் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்றேன்டா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஸ்ருதி தான் ஐடியா
கொடுக்குறாங்க. அங்கிள் நாம அவங்கள வீடியோ எடுத்து இந்த மாதிரி பி பாசிட்டிவ் பிளட் வேணும் அப்படின்னு சோசியல் மீடியால போட்டா யாராவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும் இது நல்ல ஐடியா, இதை பண்ணிரு மீனா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அடுத்த சீன் வந்து முத்துவும் மீனாவும் தனியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தாத்தா பாட்டி சரியானா எங்க போறது, நம்ம வீட்லயும் வச்சுக்க முடியாது. அப்ப மீனா சொல்றாங்க எங்க வீட்டுக்கு வேணா கூட்டிட்டு போட்டா எங்க அம்மா நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து அதெல்லாம் வேணாம், நீங்களே வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. கடைசியா ஒரு ஆப்ஷன் சொல்றாரு, பேசாம முதியோர் இல்லத்துல சேர்த்துடலாமா, அங்க ஆகுற செலவெல்லாம் நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மீனாவும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா போலீஸ் வருது வீட்டுக்கு. இங்க யார் முத்து அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. போலீஸ் மேலேயே கை வைப்பியா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் என்னாச்சு, எதுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னா அண்ணாமலை கேக்குறாரு. விஜயா ரோட்ல போறவன தான் அடிச்சிட்டு இருப்ப, இப்ப போலீஸ்காரனையே அடிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அண்ணாமலை விஜயாவை திட்டி பேசாம இரு அப்படின்னு சொல்றாரு. முத்துவ போலீஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப பின்னாடியே மீனா போறாங்க. போகும்போது விஜயா நிறுத்தி ஏய் எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. அத்த அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்களா, அதனாலதான் போற அப்படின்னு சொல்றாங்க. நீ போயிட்டா யாரு சமைக்கிறது அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. இப்ப மீனா வந்து உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா, இப்ப வந்து யாரு சாப்பாடு பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்க, எனக்கு அவருதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க இருந்து கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. முத்து ஒரு போலீஸ் மேல கை வச்சாரு இல்லையா, அவர் வராரு, வந்து முத்து கிட்ட பேசுறாரு. இப்பவும் இங்க 2 பேருக்கும் சண்டை வந்துருது. ஒரு ஏதோ டியூட்டி இருக்குன்னு கிளம்பிடுறாரு. இப்ப மீனா வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்தாதாமா தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கரெக்டா மனோஜும் ரோஹிணியும் அவங்க கேஸ் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக வராங்க. வந்ததும் முத்துவை பார்த்துட்டு இவன் மேல என்ன கேஸ் சார் அப்படின்னு கேக்குறாரு. நான் அப்படியே ஜெயில போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இவர் எதுக்கு இப்படி பேசுறாரு ரோஹிணி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் அவங்க வந்த விஷயத்த பத்தி கேக்குறாங்க. அதுக்கும் இன்ஸ்பெக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அந்த போலீஸ தனியா கூப்பிட்டு மனோஜ் பேசுறாரு. என்ன சொன்னாருன்னு தெரியல, காதுல தான் சொல்றாரு, நமக்கு கேட்க மாட்டேங்குது. அந்த போலீஸ் கோவப்பட்டு சப்புன்னு அரைஞ்சிடுறாரு மனோஜ. அரைஞ்சிட்டு இப்படி பேசினா உன்னை தூக்கி லாக்அப்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இன்னொரு போலீஸ் வராரு. ஏன்னா நீங்க அமைதியா தானே இருப்பீங்க, நீங்களே போய் அடிச்சிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அவர்கிட்டயும் காதுல தான் சொல்றாரு இவரு. அப்ப அந்த போலீஸும் போய் மனோஜ சப்புன்னு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரோஹிணி தான் வந்து என்ன ஆளாளுக்கு அடிச்சிட்டே இருக்கீங்க, கேஸ் பத்தி வந்து கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ கூட்டிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போகும்போது தான் கேக்குறாங்க அப்படி என்னதான் சொன்ன அந்த போலீஸ் கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. மனோஜ் அப்பயும் ரோஹிணி காதுல தான் சொல்றாரு. அப்ப ரோஹிணியா அடிக்க வந்துட்டு உன்னெல்லாம் கூட்டிட்டு வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. வந்ததும் முத்துவை பார்த்துட்டு என்ன டீடைல்னு கேட்டுட்டு அவன் மேல எஃப்ஐஆர் போடு, லாக்அப்ல போடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து வந்து சார் என்ன நடந்துச்சுன்னா கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப அந்த பாட்டியை தள்ளி விட்ட போலீஸ் வராரு. இன்ஸ்பெக்டர் அவரை திட்டுறாரு. இங்க மட்டும் கேஸ் கொடுத்தா உன் சட்டையே போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கோவத்துல அந்த போலீஸ் வெளியே போயிடுறாரு. அப்ப முத்து கிட்டயும் வந்து ஏதோ அவன் தப்பு பண்ணான்னு உன்னை சும்மா விடுறேன், இல்லன்னா உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து கிளம்புறாங்க முத்துவும் மீனாவும். வெளியே வந்து பார்த்தா அந்த போலீஸ் நின்னுட்டு இருக்காரு. நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்றாரு. இப்படியும் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு இடத்துல முத்துவை பழி வாங்குவாருன்னு நினைக்கிறேன். அங்கேயே இன்னைக்கு எபிசோட நிறுத்துறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.